சாய்ராம். உணவே மருந்து. வாங்க இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படின்னு பார்க்கலாம். தேவையான அளவு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, அதே அளவு துவரம்பருப்பு ரெண்டையும் 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊறினதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்தது இதுக்கு தேவையான தேங்காய் 1 கப்பு, சின்ன வெங்காயம் 1 கப்பு, 6 வரமிளகா, குருமிளகு சீரகம் 1 ஸ்பூனு, ஒரு தக்காளி, தாளிச்சு விட்றதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், 1 கொத்து கருவேப்பில், சிறிதளவு புளி, 3 ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். வாங்க மிளகெல்லாம் எடுத்து நம்ம வறுத்து அரைக்கலாம். அடுப்பத்தை வச்சு வடச்சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். வரமிளகாயை போட்டுட்டோம். செவந்த பின்னால் நம்ம சின்ன வெங்காயம் அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு கருவேப்பிலை 1 கொத்து போடுறோம். அது நல்லா மணமாக இருக்குது. புளி 1 துளி அதுலேயும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்தது குருமிளகு சீரகம் போட்டு அது பொன்னிறமாக லேசாக சூடானால் போதும். எல்லாம் எடுத்துட்டு நம்ம இதையும் ஆற வச்சு நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். தேங்காய் 1 கப்பு போட்டுட்டேன். நம்ம இப்போ வறுத்ததை வெங்காயம், மிளகாய், குருமிளகு சீரகமெல்லாம் எல்லாம் போட்டுட்டேன். போட்டு நல்லா அரைச்சிட்டேன். நைஸ் ஆகிடுச்சுங்களா. மல்லித்தூளை அது மஞ்சத்தூளையும் போட்டு நம்ம ஒரு சுற்றி வச்சுட்டா எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி கலந்துரு. ரெடி ஆகிடுச்சா. இப்போ நம்ம குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணலாம். வாங்க வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதி நம்ம அறுத்து வச்ச சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து விடணும். ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக அறுத்து நீங்கள் அதையும் போட்டு நல்லா தக்காளி வணங்குற வரைக்கும் உருவமே தெரியாத மாதிரி நல்லா அது வணக்கி விடணும். அப்போ தான் நல்லா இருக்கும், குழம்பு ருசியாக இருக்கும். வணக்கணும் வேணால நம்ம அரைச்சி வச்ச மிளக அதில் போட்டு நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டு நல்லா அளவான தண்ணி ஊற்றி 2 கலக்கி விட்டிங்கன்னா அந்த புருடெல்லாம் இருக்காது, எல்லாம் கரைஞ்சிரும். பாருங்கள், கரைஞ்ச பின்னால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றணும். தண்ணியாட்டு இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். நல்லா கொதித்து வந்த பின்னால் தான் நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ பருப்பு உருண்டைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ஊற வச்சதை போட்டால் தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, வடைக்கு அரைக்கிற மாதிரி பொறுன்னு அரைக்கணும். இது அளவு எடுத்து ஒரு தட்டில் வச்சு இது ஒன்று சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் பிசைஞ்சுக்கணும். உப்பெல்லாம் ஆனது அளவான உருண்டையாக உருட்டணும். பெருசாக உருட்டிங்கன்னா உள்ளே வேகாது. சின்ன சின்னதாக உருட்டி இது மட்டன் கோலா உருண்டை மாதிரியே தான் இது பருப்பு உருண்டை குழம்பு. இந்த அளவே நீங்கள் பிடிச்சிங்கன்னா வெந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ரொம்ப முதலே பெருசாக போட்டிங்கன்னா அப்புறம் அது வேகாது உள்ள. பாருங்கள், எல்லாம் பிடிச்சி வச்சிட்டோமா. இப்போ பாருங்க, தண்ணி கம்மியாயிடுச்சு, எண்ணெய் வந்துருச்சு. நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போடணும். இது மண்டவளம்பு துணூடு போட்டிருக்கிற புளிக்குழம்புக்கு சுவையாக இருக்குன்னு நீங்கள் போட்டுக்குங்க. உருண்டையை தள்ளி தள்ளி போடணும், ஒன்றும் பக்கம் பக்கமாக போடாமல் தனித்தனியாக போட்டு நம்ம கரண்டி விட்டு கிளறக்கூடாது. அப்படியே கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சுருங்க. வச்ச பின்னால் பாருங்கள், இப்போ எப்படி உருண்டையே அதுவே மேலால் வந்துருச்சு வெந்ததி. இப்போ நீங்கள் கரண்டி போட்டு அழுங்காமல் கிளறி விடலாம். பாருங்கள், பார்க்கவே சுவையாக இருக்கும், சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுன்னா இதெல்லாம் ரெடி ஆயிரு. மல்லித்தூள் போட்டுட்டோம். இப்போ கெட்டியாயிடுச்சு குழம்பு. இப்போ நம்ம எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்படின்னு, குழம்பு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு வரும். நன்றி.